ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா கிச்சன் ரெசிபீஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல சூப்பரான ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஈஸியான சைட் டிஷ் ரெசிபி. இதை மட்டும் செஞ்சிட்டிங்கனாலே போதும் 10 சப்பாத்தி கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். பூரியோடு சேர்த்து சாப்பிடவும் அருமையாக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு ஃப்ரை பண்ண சூடு பண்ணியிருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து பருப்பெல்லாம் லைட்டாக செவந்து வரட்டும். இந்த அளவுக்கு செவந்து வந்த பிறகு இதோட 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதோட 1/2 டீஸ்பூன் ஜீரகமும் சேர்த்து நல்லா கடுகு, ஜீரகம், சோம்பு எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இதோட ஒரு 10 பூண்டு பல்ல பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதோட 2 வரமிளகாவையும் கிள்ளி சேர்த்துக்கங்க. ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்து பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கலந்துக்கங்க. இந்த அளவுக்கு பூண்டுலாம் நல்லா வதங்கி வந்ததும் இதோட 4 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கங்க. இதில் நம்ம மிளகாய் தூள்லாம் சேர்க்க போகிறதில்ல, பச்சை மிளகாயோட காரம்தான். கூடவே 4 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இது மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கங்க. உப்பு சேர்த்து வதக்கிட்டிங்கன்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வந்துடும். வெங்காயம், பச்சை மிளகாலாம் நல்லா வதங்கி வந்த பிறகு இதோட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க. சேர்த்து வெங்காயத்தோட நல்லா ஒரு முறை கலந்துக்கங்க. கலந்துட்டு இது கூட தேங்காய் பால் 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கங்க. நான் ஒரு பெரிய மூடி தேங்காவை அரைச்சி எடுத்து அதை முதல் பாலை கடைசியாக சேர்த்துக்கலாம். 2ஆவதாக அரைச்சி எடுத்த தேங்காய் பால் 1 கப் அளவுக்கு சேர்த்து நல்லா கலந்துட்டு இதை அப்படியே மூடி வச்சுடுங்க. இந்த தேங்காய் பால்லே வெங்காயம் எல்லாம் நல்லா வெந்து சாஃப்டாகட்டும். தேங்காய் பாலில் செய்கிறப்ப சுவை கூடுதலாக இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வெந்து வந்திருக்கு. இதோட சின்னதாக ஒரு பழுத்த தக்காளியை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. சேர்த்து கலந்துடுங்க. கலந்துட்டு திரும்பவும் அப்படியே மூடி வைங்க. அப்படியே 1 நிமிஷம் குக் ஆகட்டும். பாருங்கள், சரியாக 1 நிமிஷம் ஆன பிறகு திறக்கிறேன். தேங்காய் பால்லாம் நல்லா கொஞ்சம் வற்றி வந்திருக்கு. வெங்காயம் தக்காளியும் வெந்து சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவை கொஞ்சமாக தண்ணீர் விட்டு கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்து ஊற்றிக்கங்க. கடலை மாவை அப்படியே சேர்த்து கரைக்காமல் வானலில் லைட்டாக வறுத்து எடுத்த பிறகு தண்ணி ஊற்றி கலந்து ஊற்றிக்கங்க. அப்போ தான் கரைக்க பார்த்து கட்டிப்படாது, மாவோட பச்சை வாசனை இருக்காது, சுவை கூடுதலாக இருக்கும். இப்போ கடலை மாவை கரைச்சி ஊற்றின பிறகு அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு கலந்துட்டு அப்படியே மூடி வைங்க. 1 நிமிஷம் அப்படியே குக் ஆகட்டும். நம்ம கடலை மாவை கரைச்சி ஊற்றிருக்கோம், அது கொஞ்சம் வெந்து திக்காகும். பாருங்கள், நல்லா கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வந்திருக்கு. இப்போ இதோட முதல்ல அரைச்சி எடுத்து வச்ச திக்கான தேங்காய் பாலை ஊற்றிக்கங்க. 1 கப் அளவுக்கு. மொத்தமாக 2 கப் அளவுக்கு தேங்காய் பால் தேவைப்படும். திக்கான தேங்காய் பால் ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. அதனால் தேங்காய் பால் ஊற்றி லைட்டாக ஒரு கொதி வந்ததுமே இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துக்கங்க. கூடவே ஃப்ரெஷ்ஷான மல்லி இலைகளையும் பொடியாக கட் பண்ணி தூவி கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்ல மணக்க சுவையான சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெடி ஆகிடுது. அருமையாக இருக்குங்க. சப்பாத்தி பூரியோடு சூப்பராக இருக்கும். தோசையோடு சேர்த்து சாப்பிட்டாலும் அருமையாக இருக்கும். சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த டிஃப்ரெண்ட்டான சைட் டிஷ் ரெசிபி நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒன்று இருந்தால் போதும், சுட சுட 10 சப்பாத்தி கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு அட்டகாசமாக இருக்குங்க. எப்போது ஒரே மாதிரி குருமா சட்னின்னு செய்யாமல் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.